எங்கேயும் வந்து வாகனங்கள் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் பொதுவாக எங்களுடைய 80% இடத்துல அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பெரும்பாலும் 80% பஸ்ஸுகள் வந்து கேன்சல் பண்ணுறோம். அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து பேருந்துகள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து எங்களுக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சியோட அழுத்தத்தால் அவர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இங்கே இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டு அதையும் தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் எல்லா கஷ்டத்தை, அதாவது இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வந்த எங்களுடைய தலைவருக்கு எல்லா வழியிலும் நெருக்கடி உள்ளான ஒரே தலைவர் எங்களுடைய தலைவராகத்தான் இருப்பார். ஆனால் மக்கள் ஆதரவு போதுமானதாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக, மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மக்களுடைய ஆதரவோடு நடைபெற்று இல்லை. எந்த இடத்திலும் வெண்டர்ஸ் வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலையும் வெண்டர்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் வந்து இப்போ ஷீட்டு வேணுமா இல்லை வேறு ஏதாவது எல்இடி வேணுமா எல்லா இடத்திலும் பெரும்பாலான இடத்தில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. எங்கேயுமே இந்த மட்டும் இல்லை, எல்லா மாநாடும் இப்போ எங்கெங்கெல்லாம் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோமோ எங்கேயுமே எங்களுக்கு அரங்கம் கொடுக்கக்கூடாதுன்ற எல்லா இடத்திற்கும் ஒரு சின்ன கல்லூரியில் கூட நாங்கள் போய் வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாத அளவிற்கு வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கட்சியும் இன்றைக்கி ஊர்வலம் போகிறாங்க, எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லா கட்சியும் மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எல்லா இடத்திலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அது கண்டிப்பாக அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தேவையான பதிலடி 2026 தேர்தலில் கொடுப்பாங்க கேட்குறோம்.